உலகெங்கிலும் பறந்து வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டு புதுதாக பிறக்க இருக்கக்கூடிய பிரபாவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அதை தான் இந்த நிகழ்ச்சி பூர்த்தி பண்ண போகுது. கண்டிப்பாக 12 ராசிக்காரர்களும் தொடர்ந்து பாருங்கள். பல நல்ல மாற்றங்கள் இந்த ஆண்டில் இருக்குது. அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில், அதாவது தற்கால கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு உங்கள் மனசை நிறைவுபடுத்துகிற மாதிரி, அதாவது உங்களை சந்தோஷப்படுத்துகிறோன்ற மட்டும் நோக்கம் இல்லை, மனச்சோர்வில் இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கிரகநிலைகள் விதிப்படி, ஜோதிட விதிப்படி உங்களுக்கு என்ன யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நான் இங்கே குறிப்பாக தெளிவாக சொல்ல போகிறேன். கவனித்து தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே வரேன். புத்தி கூர்மைக்கும் வணிகத்திறனுக்கும் பெயர் போன இன்முகத்தோடு எல்லாரையும் அணுகக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிரபவ ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். உள்ளபடியே சொல்லணும்னா சிறந்த யோகமான வளர்ச்சிக்கான ஒரு ஆண்டு அப்படின்றத சொல்லலாம். ஏன் இந்த வளர்ச்சி லாபம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஆண்டு துவக்கம், எந்த ஒரு துவக்கமும் சரியாக இருந்தால் அதோட பயணமும் அந்த நோக்கமும் வெற்றியாகும் அப்படின்றது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது முதல் கோணம் முற்றிலும் கோணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு அப்படியே வயசு வருஷம் பார்த்தீங்கன்னா முதல் சிறப்பாக இருந்தால் அதோட தொடர்ச்சி பயணங்கள் ஒரு இலக்கு எல்லாமே நல்லபடியாக அமையுன்ற அந்த அடிப்படையில் ஆண்டு துவக்கம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இது வெற்றிகரமான ஆண்டு, லாபகரமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த லாபம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு ராசிநாதன் புதன் தான் புத்தி காரகன். வணிகத்திறனுக்கு பெயர் போனவர் யாருன்னா புதன் தான். ஸோ இந்த புதன் எங்கே இருக்கார் அப்படின்னா, அந்த ஆண்டு துவங்குற அந்த நாளில் ராசிக்கு 10ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு பாகியநாதன் சொல்லக்கூடிய சனியோடு சேர்ந்து ராசி 6 மற்றும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாயோடையும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ அற்புதமான தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படுது. அதாவது ராசிநாதன், பாகியநாதன், லாபஸ்தானாதிபதி 3 பேர் சேர்றாங்க. சேர்ந்து எங்கே இருக்காங்க? தொழில் ஸ்தானத்தில் இருக்காங்க. அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். ஜீவனஸ்தானம், சம்பாத்திய ஸ்தானம், அங்கே போய் 3 பேர் அமர்றாங்க. இந்த நிலையில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆண்டு உங்களுக்கு தொழில் சார்ந்த நல்ல நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூடுதல் சிறப்பு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஆண்டு துவங்குற விஷயம், அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா காலை 8:35க்கு இந்த ஆண்டு பிறப்பு ஆரம்பிக்குது. அது ரிஷப லக்னத்தில் ஆரம்பிக்குது. ரிஷப லக்னம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான ரிஷப ராசியில் தான் இந்த ஆண்டு பிறப்பே நிகழுது. இந்த ரிஷபராசியுடைய அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி, யோகஸ்தானாதிபதி, 5ஆம் இடத்துக்கு அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, குலதெய்வங்கள், உங்களோட புத்திர பாகியங்கள், உங்களோட மனோஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். இன்னும் நிறைய சொல்லலாம். 5ஆம் இடம் பற்றி, 12ஆம் இடம் பற்றி. 12ஆம் இடத்து அதிபதி வர இடத்துல அவர் விரையாதிபதியாகவும் வர்றாரு. ஸோ விரையாதிபதி சுபஸ்தானமாக வர்றதுனால நிறைய தர்ம சிந்தனைகள் இயல்பாகவே மிதுன ராசிக்காரர்கள் இருக்கும். நல்லா சம்பாதிச்சா, எனக்கு ஆசை வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி உங்களோட ஆசை விருப்பமே என்ன வரும்னா, நல்லா நான் சம்பாதிக்கணும், கோடியாக சம்பாதிக்கணும், அதை நிறைய தர்மம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நிறைவேறதுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான பெரிய பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆரம்பம் இந்த ஆண்டு துவக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு பலமான ஒரு அமைப்போட, கிரக அமைப்போட, கோச்சார நிலைகளோடு இந்த ஆண்டு துவங்குது. கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக மாறப்போகுது அப்படின்றத சொல்லலாம். சரி, தொழில் சார்ந்து இதெல்லாம் இருக்குது, ஆரோக்கியம், மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுவுமே ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. இன்னும் சிறப்பாக போக போக ஒவ்வொரு நாளும் இன்னும் பெட்டர் ஆகிட்டே தான் வரப்போகுது. எதனாலும் கேட்டிங்கன்னா, உங்கள் திருமணஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். குரு ராசியிலே இருந்துகிட்டு இருக்கிற நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. ஜென்ம குரு இருக்கிற நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. குரு அடுத்த 26 மே மாதம் 26ஆம் தேதி, ஏப்ரல் 14 ஆண்டு பிறப்பு தமிழ் புத்தாண்டு, சித்திரை 1, வைகாசி 12 குரு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் 12ஆம் இடத்துக்கு போகிறார். குரு யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தொழில் ஸ்தானத்து அதிபதி மற்றும் 7ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். ஸோ திருமணஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. ஏற்கனவே உங்களோட தொழில் ஸ்தானம் உங்களுடைய ராசிநாதன் போய் அமர்ந்துட்டார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்து அதிபதி இருக்கார். உங்கள் பாக்கியநாதன் சனியும் இருக்கார். ஸோ இப்படி ஒரு அற்புதமான நிலை தொழில் ஸ்தானம் இருக்கிற கூட இடத்துல அந்த இடத்துக்கு அதிபதி, அந்த 3 பேர் உங்கள் தொழில் ஸ்தானம் வரக்கூடிய மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியிலேருந்து ஜென்ம குருவாக இருந்து விலகி ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு வர்றாரு.
எப்படி உங்கள் ராசிநாதனும் பாக்கியநாதனும் லாபாதிபதியும் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற தர்மகர்மாதிபதி யோகமோ, அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்குரியவர் தனஸ்தானத்துக்கு வர்றதும் முதன்மையான தர்மகர்மாதிபதி யோகம். எல்லா வகையிலும் தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னா எப்படி இருக்கணுமோ அதுக்கான அத்தனை லட்சணங்களும் பொருந்தின ஒரு அற்புதமான காலத்தில் தான் இந்த ஆண்டு உங்களுக்கு துவங்குது. இந்த அமைப்பு வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. நீங்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி, எந்த துறையை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயங்களை தாண்டி பன்மடங்கு பெரிய ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் ஆதாயங்களும் உங்களை தேடி வரப்போகுதுன்றது தான் இந்த ஆண்டு துவக்கம் இருக்குது காட்டக்கூடிய கிரகநிலைகள் காட்டக்கூடிய அம்சமாக இருந்துகிட்டு இருக்குது. அது போக திருமணம், இந்த மாதிரி சுபகாரியங்கள், இந்த நல்ல விஷயங்கள், நீங்கள் அதுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய முயற்சிகள், இதெல்லாம் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். இப்போ போராட்டங்களோட பிக்கல் பிடுங்களோட தடைகளோடு செய்வோமா அப்படின்னா அல்ல, ஸ்மூத்தாக அழகாக ஆசைப்பட்ட மாதிரி விருப்பம் என்ன நினச்சிங்களோ அதே மாதிரி அழகாக நடக்க போகுதுன்னு சொல்லலாம். சொத்து வாங்குறது, ஆரோக்கிய மேம்பாடுகள் இதெல்லாமே நல்லாவே இருக்குது. சின்ன சின்ன உடல் ரீதியான தொந்தரவுகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து உங்களை வந்து இன்னும் சீர்படுத்திக்கிறதுக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கும் உதவியாக அமைய போகுது அப்படின்றதான் சொல்லலாம். அதனால் வந்து ஆரோக்கியத்தை பற்றி பயப்படாதீங்க. குரு சனி பார்வை உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். செவ்வாய்க்கும் குரு பார்வை கிடையாது. அது வந்து குரு மங்கள யோகமும் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் புதனும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய குருவும் திரிகோண நிலையில் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த அமைப்பில் இந்த ஆண்டு துவங்குறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். திருமணம் கைகூடுறதுக்கான அற்புதமான காலமாகவும் இந்த ஆண்டு இருக்குது. தைரியமாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. மனசில் பட்டு செஞ்சு நடந்து போயிட்டே இருங்க. ஏற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிச்சயமான முறையில் இந்த ஆண்டு எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்ற எந்த சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பான முறையில் சிறந்த யோகங்களை எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஆண்டோட கோச்சார நிலைகள் இருக்குது. அதனால் தைரியமாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோட தன்னம்பிக்கையோடு இந்த ஆண்டை கொண்டாட தயாராகிக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ஆண்டோட தலைவன் யார் அப்படின்றது தான் பொறுத்து தான் அந்த ஆண்டோட சிறப்பு இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டோட தலைவராக குரு பகவான் வர்றதுனால, குரு முழு சுபராக வர்றதுனால நல்லவங்க கையில் நாடு போய் சேர்ந்துருக்குன்ற சந்தோஷத்தோடு நம்ம வந்து இந்த ஆண்டை கண்டிப்பான முறையில் நல்லா தான் இருக்கும். இனி வர ஆண்டுகளும் காலங்களும் நமக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டு துவங்கும். ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோச்சார நிலை, நம்மளோட ராசிக்கு கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து வளப்படுத்திக்கிறதுக்கும் தன்னிறைவோடு கொண்டு போகிறதுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தியும் தர்மமும் தான். நம்ம என்ன தான் கிரகங்கள் நல்லா இருக்குது, நமக்கு யோக பலனை கொடுக்குது, அதெல்லாம் தாண்டி வாழ்க்கைனா ஏற்ற இறக்கங்கள், வெற்றி தோல்வி இதெல்லாம் சகஜம்தான். கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே இருக்கும், லாபங்கள் இருக்கும், எல்லாமே கலந்து தான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளுடைய சங்கடங்களை நம்ம வந்து தைரியமாக எதிர்கொண்டு அதை கடந்து வர்றதுக்கு நமக்கு உதவியாக இருக்க போகிறது வந்து பக்தி, இறைபக்தி. அதனால் இறைவனை தேடுங்க, இறைவனை நாடுங்க. உங்களோட சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் எப்போனாலும் நீங்கள் இறைவன்கிட்ட உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் யாருனாலும் சரி நீங்கள் வச்சுட்டு இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையில் செய்ய ஆரம்பிங்க. வாழ்க்கை கண்டிப்பான முறை நல்லாயிருக்கும். இதெல்லாம் தாண்டி இறைபக்தியை விட ஒரு விஷயம் சிறந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பசித்த வயிற்றுக்கு உணவளிக்கிறது தான். அது சக மனிதனுக்கு பசி இருக்கும், அவனுக்கும் இருக்கலாம். ஒரு விலங்கினங்களாலும் சரி, பறவை இனங்களாலும் சரி, அவங்களும் வந்து அவங்களுக்கும் பசி இருக்கும், அவங்களுக்கு உணவளிக்கிறது. ஏதோ ஒரு உயிருக்கு, பசித்த உயிருக்கு உணவளிக்கிற மாதிரியான ஒரு சிறந்த தர்மம் எதுவுமே கிடையாது. அந்த தர்மம் தான் நம்மளை எப்பயுமே காக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். அதையும் தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை இல்லாதவங்களுக்கு செஞ்சுட்டே வாங்க. கல்விக்கு உதவலாம், மருத்துவ உதவிகளை செய்யலாம். அது போக இந்த மருத்துவ உதவிகளில் உணவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. உணவே முதல் மருந்து அப்படின்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய மருத்துவ செலவினங்களை தவிர்த்துக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து உணவை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்குறதுனாலையுமே உங்களுடைய பிரச்சனைகள், மருத்துவ செலவினங்கள்லாம் குறையும், இல்லாமையே போகும் அப்படின்றதையுமே நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒரு தனி நபருக்கான நம்ம பலன் சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராசி கோச்சார நிலைகள் போதுமானதா அப்படின்னு கேட்டால் அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஜோதிடமே வந்து பார்த்திங்கன்னா விதி, மதி, கதி அப்படின்ற ஒரு 3 நிலைகளில் இயங்கக்கூடியது தான். அதாவது விதி அப்படின்றது வந்து லக்னம். நம்ம ஜாதகத்தில் நம்ம பிறந்த நாள் நேரப்படி வந்து எந்த 12 ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய லக்னமாக வந்திருக்கும். அதன் அடிப்படையில் முதல்ல நம்ம வந்து பலன் பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக மதின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சந்திரன். நம்ம ராசியில் சந்திரன் நம்ம ராசிக்கு கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக வந்து கதின்றது சூரியன் அடிப்படையாக வச்சு நமக்கு நம்ம ஜாதகத்தில் சூரியன் இருக்கிற நிலையிலேருந்து மற்ற கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுத்து நம்ம வந்து பலன் சொல்லணும். இதையும் தாண்டி இன்னொரு பக்கம் தான் வந்து இப்போ தற்காலிக கோச்சார நிலைகள் எடுத்துக்கணும். நம்ம ஜாதகத்தில் எல்லா யோகங்களும் நல்ல விஷயங்களும் நிறைய இருக்குது, நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. ஆனால் கோச்சாரம் வந்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன்,
அது ஒட்டுமொத்த உலகத்தையுமே முடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஜாதகம் யோக பலன்கள் நல்லா இருந்தால் கூட யோக காரியங்களை செய்கிறதுக்கான, அதாவது நம்ம விருப்பப்பட்டதை செய்கிறதுக்கான சூழல்கள் இருந்தால் கூட, நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தில் இருந்தால் கூட இங்கே கோச்சாரம் சரியில்லைன்னா அதை நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ எல்லாத்தையும் கலந்து பார்த்து உங்களுக்கான தனி நபர்களுக்கான துல்லியமான சரியான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் தீர்வையும் நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.